நமசிவாய. மிக மிக முக்கியமான பதிவு இது. இந்த ஒரு நாளை பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த 25ஆம் தேதி டிசம்பர் மாத நாளை பொறுத்தவரைக்கும், நீங்கள் வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. முக்கியமா செய்யவே கூடாது அப்படின்ற மாரியான விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் இருக்கின்றன. ஸோ அதெல்லாம் மிக மிக அ அவசியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இந்த ஒரு பதிவு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும், இந்த ஒரு பதிவு தான் வந்து மொத்தமாவே வரும். இது அப்பப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு இண்டிகேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்படாது. இந்த அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனல்ல இந்த ஒரு விஷயம் மட்டுமே வரும். முடிந்தால் நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல்ல வந்து அந்தந்த நாளுக்கு ஒரு ரிமைண்டர் போட முடியும்னா, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக போடலாம். இத பத்தி இது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கரண நாட்கள் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. இப்ப லேட்டஸ்ட்டா வந்து பார்த்தோம்னா, ல கடந்த ஒரு 1 வருட காலங்களாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நெறைய வந்து YouTubeல ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது, இந்த கர கரணம் கரணத்துடைய ஒரு மிருகங்கள், அப்புறம் கரணத்துடைய ஒரு சிம்பல் வச்சுக்கோங்க. அதனால வந்து அப்படி வரும், இப்படி வரும் அப்படின்னு நெறைய விஷயங்கள் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்தே பார்த்தோம்னா, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாரியான ஒரு விஷயமாக பதிவுகள் வந்து ப்ளாக்ல குடுத்துட்டு இருந்தது. நான் ப்ளாக்ல குடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரீசென்ட் இயர்ஸா வந்து பார்த்தோம்னா, அ ப ஒரு சில வருடங்களாக YouTubeலயும் வந்து வாமனன் சேஷாத்ரி சேனல்ல இந்த கரண நாட்களை பத்தி குடுத்துட்டு இருந்தேன். அதுல முக்கியமான கரணம் அப்படின்ற மாரியான விஷயம். இப்ப பஞ்சாங்கத்துல வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து வாரம் அதாவது நாள் அப்படின்ற மாரியான விஷயம், நட்சத்திரம் அப்படின்ற மாரியான விஷயம், அதுக்கப்புறம் திதி அப்படின்ற மாரியான விஷயம், கரணம், யோகம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஸோ, அப்ப அந்த கரணம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, ஒரு திதியில வந்து ஒரு திதி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த திதியில வந்து 2 கரணங்கள் வரும். அது மாதிரியான விஷயம். அதாவது ஒரு க 2 கரணம் சேர்ந்தது ஒரு திதி அப்படின்ற மாரி கூட நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து இந்த கரணத்திலேயே வந்து பார்த்தோம்னா, இந்த விஷ்டிகரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கரணம். ரொம்ப ரொம்ப மிக மிக மோசமான கரணம். பர்ட்டிகுலரா வந்து எந்த ஒரு விஷயங்களை செய்தாலும், அது தோல்வியில் கொண்டு போய் முடியும். அதேபோல் வந்து பார்த்தோம்னா, திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வரும்னு. பெரும்பாலான திருமணங்கள் அப்படின்ற மாரியான விஷயங்களோ, அல்லது கோர்ட் கேஸ் ரிலேட்டட் மேட்டர் ஏதாவது ஒரு விஷயங்களோ பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த ஒரு டைம்ல அவங்க வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான இனிஷியேட் பண்ணியிருக்கிறது வந்து திரும்ப திரும்ப அவர்களுக்கு அதாவது டைவர்ஸ்ல போய் முடியறது, திரும்ப திரும்ப திருமணம் நடப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக நம்மளோட விஷயத்தில் எடுத்து பார்க்க முடிகிறது. பெரும்பாலுமே வந்து நம்ம சொல்ல போகும்பொழுது பார்த்தோம்னா, கரணம் அப்படிங்கிறது வந்து பினான்சியல் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அப்படின்ற மாரியான ஒரு விஷயமாக, நியூ பிகினிங்ஸ் அப்படின்ற மாரியான விஷயங்களுக்கு, அதாவது புதிய விஷயங்களை தொடங்குவது, பண ரீதியான விஷயங்களை தொடங்குவதை கண்டிப்பான முறையிலே தவிர்க்க வேண்டும் என்றாலும், இது போன்ற திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது மங்களகரமான விஷயங்கள் இப்படி எடுத்துக்கலாம். நம்ம வந்து மங்களகரமான விஷயங்கள் எல்லாமும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஏன் இன்னைக்கு இப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு நாள் அந்த விஷ்ணு கரணத்திற்கு உண்டான நாள். நான் ஒவ்வொரு தடவையுமே வந்து பார்த்தோம்னா, மாதா மாதம் அந்த ஆங்கில பணமந்திரம் கொடுக்கும்பொழுது பார்த்தோம்னா, ஆங்கில பணமந்திரம், தமிழ் பணமந்திரம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மாதத்திலயும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் பல காலங்களாக. வாமனன் சேஷாத்ரி சேனல்ல. அத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாதா மாதமே அந்த கரண நாட்கள் எந்தெந்த டைம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்த டைம்ல அவாய்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம பெரும்பாலான தோல்விகளையும், தடைகளையும் தவிர்த்துக் கொள்ளலாம். நம்ம தப்பான ஒரு காரியத்தில் சில விஷயங்களை செய்துவிட்டு, அப்புறம் வந்து அது வந்து தவறாக நமக்கு வந்து அது சரியல்ல. நம்ம வந்து எவ்வளவோ தெய்வங்களை கும்பிட்டோம் அல்லது வந்து எவ்வளவோ பரிகாரம் செய்தும் நடக்கவில்லை அப்படின்ற மாரியான விஷயமாக நம்ம வந்து நினைக்கிறதுக்கு பதிலா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்த்து செய்து கொள்வது, ஒரு முகூர்த்தம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பார்த்ததுல வந்து பார்த்தோம்னா, ஈவன் ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் கூட வந்து தவறான இந்த மாரியான ஒரு டைம்ல எடுத்து செய்யறது அப்படின்ற மாதிரி வேற ஒரு சில நேரங்கள் இருக்கிறது. அந்த மாரி நேரங்கள்லாம் வந்து முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணாம ஆப்பரேஷன்ஸ் எடுக்கிறது அப்படின்றது. சில பேர்லாம் வந்து அவசரமா ஹார்ட் ரிலேட்டடுக்கு வந்து பார்த்தோம்னா, போன உடனே வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும். உடனே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்டண்ட் வைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஈவன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடகடன்னு பண்ணிடுவாங்க. நம்மளும் வந்து நெஞ்சு வலி அப்படின்னு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போகும்போது, உடனடியாக இந்த மாதிரியான விஷயம் சஜெஸ்ட் பண்ணோம்னா, அது நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்கள் அப்படின்னும்போது, நம்ம எமோஷனலா நம்ம உடனே முடிவெடுத்துருவோம். அதெல்லாம் கண்டிப்பான முறையிலே தவிர்க்க வேண்டும். ஏன்னா, திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். என்றுதான் நம்மளுடைய கிரந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் பினான்சியல் ரிலேட்டட் மேட்டர்ஸ் மங்களகரமான விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு க்ரூரம் ஆன விஷயங்கள். ஏன் க்ரூரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்த பத்ரகரணம் என்று சொல்லுவோம். இந்த பத்ராங்கிற பேர் வந்ததே, இந்த பத்ரானுடைய பேரே வந்து க்ரூரம் அப்படின்ற மாரியான விஷயமாவும், இந்த ஒரு கரணத்துடைய அதிதேவதை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, யமன் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இதுல வந்து இந்த கரணம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இந்த பத்ரா என்கிற இந்த கரணமானவள் வந்து எப்படி பிறந்தாள் என்றால், இவரு நம்ம ருத்ரனுடைய 3ஆம் கண்ணிலிருந்து நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்தாள். அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எல்லா விதமான மங்கள காரியத்தை அழிக்கக்கூடியவள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும், இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம்னா, ருத்ரன் அப்படின்னாலே என்ன உங்களுக்கு வந்து,
அழிக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். அழிக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா மங்களத்தை அழிக்கக்கூடியவரானா அப்படி கிடையாது. வேண்டாத விஷயங்கள் எல்லாம் அழிக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஆனா இந்த கரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பத்ரே ஆனவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாவற்றையுமே அழிப்பாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த கரணம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சரகரணம். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கடன்னு சில விஷயங்கள் வேண்டாத விஷயங்கள் நடந்துரும். அப்ப யமன் அப்படின்னும் போது இந்த ஒரு நாள்லயே நம்ம யமனை வழிபடுவது ஓம் யமாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு நாள்லே உங்களுக்கு காலையில 9:15 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். பெரும் முக்கியமா தமிழ்நாடு, இந்தியா, இலங்கை 2த்துக்கும் இதே நேரம் தான். தமிழ்நாடு அப்படின்ற விஷயத்திற்கு வந்து அக்யூரசி ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கும். மத்த சிட்டிலாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாம்பே, டெல்லி எல்லாம் இருக்கீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நம்ம சேஃபர் சைடு வந்து பார்த்தோம்னா காலையில 9:15 ஆரம்பிக்குது. நைட் வந்து 10:30 வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்கிறது. இதுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த கரணம் ஒவ்வொரு நேரத்திலே எந்தெந்த விஷயம் பஞ்சபட்சி எல்லாம் சொல்ற மாதிரி இதுவும் வந்து ஒவ்வொரு இடத்துல எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நட்சத்திரத்திலே இந்த கரணம் இருந்தால் என்னென்ன மாதிரியான ஒரு பலன், ஒவ்வொரு இந்த கரணத்துடைய ஒவ்வொரு முகமாகட்டும், வாளாகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வரக்கூடிய நேரங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த கரணத்துல நம்ம பிறந்தால் அந்த மாதிரியாக நபர்களை நான் வந்து என்னுடைய அந்த கன்சல்டேஷன் வரும்போது நிறைய நபர்களை பார்த்திருக்கிறேன். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு காரியமுமே எடுத்தோம்னா அவங்க வந்து டக்குன்னு முடிக்கக்கூடியதாக இருக்கவே இருக்காது. அவங்க வந்து அவங்களுடைய பிறப்பே வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு தோஷம்னு வச்சுக்கோங்களேன். பிறப்புல இப்ப அமாவாசை தேதிக்கு ஒரு தோஷம் சொல்றோம் பிறந்தோன்னு. சோ அப்ப அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த பத்ரகரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு கரணத்திலே பிறந்திருக்கிறவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு முன்னேறக்கூடிய ஒரு ராசினராக இருப்பார்கள். அதாவது ஜாதகத்தினராக இருப்பார்கள். ராசின்னு சொல்லக்கூடாது, ஜாதகத்தினராக இருப்பார்கள். இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கலாம். இந்த ஒரு நாள்ல நான் டைம் சொல்லிட்டேன். அதனால அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பத்ரையானவள் முகம் அந்த மாதிரியான ஒரு நேரம் அப்படின்னு இந்த ஒரு நாள்ல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து காலையில இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து இந்த 9:15 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அவளுடைய அந்த முகம் அப்படிங்கிற நேரம் மதியம் 12:30 2:45 வரைக்கும் இருக்கு. 12:30 2:45 வரைக்கும் அந்த முகமான பகுதியிலே பத்ரையானவள் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அப்ப அந்த முகமான பகுதியில இருப்பாள் அப்படின்ற மாதிரி அதான் அவளுடைய முகம். சோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நேரத்துல செய்யறது வந்து பெருமளவு சேதத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும். மெயினா இதுல வந்து நான் ஒவ்வொரு தடவையுமே சொல்றது புதிய காரியங்களை தவிருங்கள் தான். அதனால அந்த டோட்டல் டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா புதிய காரியங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மட்டும் கண்டிப்பான முறையில் தவிருங்க. எதுவுமே செய்யாம இந்த ஒரு 2 மணி நேரம் அப்படியே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணுமா அல்லது இந்த ஹோல் டே வேஸ்ட் பண்ணணுமானா அவசியம் கிடையாது. புதிய விஷயங்களை ஆல்ரெடி இனிஷியேட் பண்ண விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம். புதிய விஷயங்கள் ஏதாவது செய்யறதுன்னா அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தவிர்க்கலாம். சரி அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாள்ல அவள் வந்து அந்த வால் பகுதியில இருந்தால் அனைத்து விதமான வெற்றியும் கொடுக்கக்கூடியவள் என்று சொல்லியிருக்கோமே. அப்ப அந்த வால் பகுதியில இருக்கக்கூடிய நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரவு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 9:50 இருந்து 10:30 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாவே இந்த டைமிங்ஸ் வந்து பார்த்தோம்னா 10:30 வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். அப்போ 9:50 இருந்து தான் வால் பகுதிக்கே வரா. சோ இதுல இந்த ஒரு நாள்ல நம்ம வேற என்னென்ன விஷயங்கள் செய்தால் சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னன்னா எப்படி வந்து நல்ல காரியம் செஞ்சா இந்த ஒரு நாள்ல நமக்கு வந்து பெரிய அளவுல நமக்கு வந்து சாதகமாக இருக்காதோ, கெட்ட காரியங்கள் செய்வது சாதகமாக இருக்கும். அப்ப கெட்ட காரியங்கள் செய்வது சாதகமாக இருக்கும் அப்படின்னா என்ன கெட்ட காரியம் அப்படின்னா, கெட்ட காரியங்களே எதுவும் செய்யாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது. கர்ம வினைகளை நம்ம வந்து தவிர்ப்பது நல்லது. ஆனாலும் வந்து கெட்ட காரியங்கள் நம்ம வந்து சொல்றது எப்படின்னா, சில விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வருவது அப்படின்றது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சில வேண்டாத விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஒரு நேரம் ஏற்ற நேரம். அது மாதிரி எதிரிகளை வந்து தீர்மானம் பண்றது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மாந்திரீகர்கள், தாந்திரிக இதுல இருக்கிறவங்கலாம் ஒரு விதமான அ இப்ப மாந்திரீகம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க இந்த மாதிரிலாம் சில விஷயம்லாம் சொல்றாங்கல்ல. அது இந்த மாரியான நேரத்துல செஞ்சான்னா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இது வந்து ஒரு விஷயம். அதே மாரி வேண்டாத விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வருவது, இது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்னு பரிகாரங்கள் ஏதாவது நம்ம செய்யணும். கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்றோம். அட்லீஸ்ட் ஒரு விளக்காவது ஏத்தி வைக்கிறோம். அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இந்த ஒரு நேரத்தில செய்வது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். பர்ட்டிகுலரா அந்த முகம் என்று சொல்லியிருந்தேன் இல்லையா? நேரம் முகம் வந்து பார்த்தோம்னா, எப்ப சொல்லியிருந்தேன் 12:30 மணிலேருந்து 2:40 வரைக்கும் 45 வரைக்கும் சொல்லியிருந்தேன். சோ, அப்ப அது மாதிரியான நேரத்துல நம்ம செய்யக்கூடிய எவ்வளவு விளக்குகள் ஏற்றி வைப்பது, கோயில்ல இருப்பது, மந்திரங்கள் சொல்லுவது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரியான நேரத்திலே சிவனுக்கு அபிஷேகம் செய்வது, ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது, ருத்ரம் கேட்பது. YouTubeல ருத்ரம் இருக்கும் பாத்துக்கோங்க.
அந்த ருத்ரம் அப்படிங்கிறத கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, இப்ப இந்த ஒரு நாள்லயே வந்து இப்ப பத்ர கரணத்துல பொறந்திருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாம ஹோமம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து பெரிய அளவுல பரிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை. ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்திலே உபாயங்கள் இருக்கிறது. ஒரு சில விஷயத்திலே உபாயம் கிடையாது. அப்படிப்பட்ட ரொம்ப குறைவான உபாயங்கள் உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, புனர்பூசோஸ்த சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த பத்ரகரணத்துல பிறந்திருக்கிறது சொல்லலாம். இப்ப பத்ரகரணத்துல பிறந்திருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரெகுலரா கேட்கிறது, விஷ்ணு சஹஸ்ரநாம ஹோமங்கள் வருடா வருடம் செய்து கொள்வது அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம். அதேபோல வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து அரச மரத்த வந்து 108 முறை சுற்றுவது அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 108 தடவ வந்து வலம் வந்து ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபடுவது, அரச மரத்தை தொடாமல் வழிபடுவது அப்படின்றது. சரி, எந்த நாள் பண்ணணும்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய அந்த பத்ரகரணம் வரக்கூடிய நாள் எது அப்படின்னு அவங்களுடைய ஜாதகத்திலே பார்த்து அறிந்து கொண்டு அது மாரி செய்யலாம். இது வந்து பார்த்தோம்னா, அது பத்ரகரணத்துக்கு பிறந்தவர்களுக்கு தான். எல்லோருமே இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்டா வேண்டாம், அவசியம் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஓம் யமாய நமக என்ற ஒரு மந்திரத்தை சொல்லலாம். விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஓம் மகாருத்ராய நமக, ஓம் மகாருத்ராய நமக என்ற இந்த ஒரு மந்திரத்தினை தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான நேரத்துல சாதாரணமா இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க ஏதாவது ஒரு செஞ்சு வச்ச காரியத்துடைய தொடர்ச்சியை இப்பொழுது செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அது மாதிரி தொடர்ச்சியை செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்தவித தோல்வியும் இல்லாமல் எல்லா விதத்திலையும் சக்சஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல வந்து பார்த்தோம்னா, இந்த தீபதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, தீபதானத்தை பத்தி நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். ஸோ சிவன் கோவிலிலே இந்த ஒரு நாளிலே தீபதானம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப தீபதானம் அப்படிங்கிறது சிவன் கோயில்ல அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களோ அல்லது வந்து வேறு வைதிகர்களோ நம்ம வந்து கூப்பிட்டு செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தான் சிவன் கோயிலே இந்த ஒரு நாள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கேற்ற முடியுமோ இந்த மாதிரியான ஒரு நேரத்திலே ஏற்றுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரும். அது வந்து கரணம் அந்த முகத்துல இருக்கும்போது தான் இல்ல, ஓவராலா கரணம் இருக்கும்போது, முகம் அப்படின்ற ஒரு பகுதியிலே அந்த கரணம் இருக்கும்போது அதிகப்படியான ஒரு கெடுபலன்களை தரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சோ பொதுவாகவே இந்த கரண நாட்கள், அந்த கரண நேரம் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து வாமனன் சேனல்ல ஒவ்வொரு மாதமுமே கொடுக்கக்கூடிய ஆங்கில மாத பணமந்திரத்தின் பொழுது அந்த கரண நேரமும் இருக்கும். அதை பார்த்துக்கலாம். அவங்களே பார்த்துறது எப்படி அப்படின்றதையும் வந்து பார்த்தோம்னா, ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் முன்னாலே நான் வந்து சொல்லிக் குடுத்துட்டேன். இது எப்படி பார்க்கிறது அப்படின்றது, பஞ்சாங்கத்தில எப்படி பார்க்கிறது அப்படின்ற மாரியான ஒரு முறையும் சொல்லிக் குடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு நேரத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஆர் எல்ஸ் நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு பினான்சியல் லாஸ் எல்லாம் வரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெகுலரா அந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், ஷேர் ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்த மாரிலாம் பண்றவங்க எல்லாம் டெய்லியே அவர்களுக்கு வந்து அந்த பினான்சியல் ரிலேட்டடா விஷயங்கள் செய்ய வேண்டி வரும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரியான ஒரு நேரத்திலே ஈடுபடும் பொழுது, அது வந்து உடனடியாக ஏதாவது அவர்களுடைய ஒரு லக்ல வந்து பார்த்தோம்னா, பலன் தந்து விட்டது என்றாலும், உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு ரூ. 10,000 போடுறாங்க. அதோடைய ஒரு ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 15,000 ஆர் 20,000 வந்துடுது அப்படின்ற மாரி இருந்தாலும், அந்த 20,000 மூலமாக அந்த ஒரு விஷயம் அழிவுக்கு வரும். அதாவது பெருமளவு சேதத்தை ஏற்படுத்தும். அப்படின்ற மாரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை பத்தி இப்ப டீட்டெயில்டா உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நீங்களும் வந்து ஒவ்வொரு டைம்லயுமே ஒவ்வொரு விஷயத்திலயும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. செய்து பலனடையுங்கள். நம சிவாய.